சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 7 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா துரையை வச்சு அர்ச்சனா மகாவோட பொண்ணுங்களையெல்லாம் கடத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை மீராக்காவை நீங்கள் ரிலீஸ் பண்ணலனா உங்கள் 3 பொண்ணுங்களோட முகத்தில் ஆசிட் அடித்து அப்படியே ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவேன். இதுதான் நடக்கும். சீதாவை நல்லவளாக தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது, பண்ணுவேன். இப்போது மீராக்கா மணப்பெண் கோலத்தில் இங்கே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி மகா அர்ச்சனா 2 பேருமே சேர்ந்து மீராவை சூப்பராக கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ராம் சத்யனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மீரா கிட்ட சீதா போலியான பாசத்தில் இருந்தும் தேவையில்லாத உறவுகள்ல இருந்தும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு, என்ஜாய் அப்படின்னு சீதா சொல்ல, என் கூட யாரும் பிறக்கல, எனக்கு அண்ணன் யாருமே இல்லை, முடிஞ்சு போச்சு, இனிமேல் எதுவுமே இல்லை. சீதா, என்னை யாரும் ஆசீர்வாதம் பண்ண வேணாம், போக சொல்லு அப்படின்னு மீரா சொல்ல, அப்போ பசங்கங்கிறாங்க அர்ச்சனா. பசங்களையெல்லாம் அனுப்ப முடியாது, மீராக்கா கல்யாணம் முடிய வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, மகா அர்ச்சனா செய்து 3 பேரும் ஷாக் ஆகுறாங்க. இது சீதாவோட ஆர்டர் அப்படின்னு ராம் சொல்ல, தாலி கட்டிக்க போகிறீங்களா இல்லை மோதிரம் மாற்றிக்க போகிறீங்களா அப்படின்னு அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஆஃபீஸை கேட்க, தாலி தான் கட்ட போகிறேன். இது 1 நிமிஷம் சார், தாலி காரில் இருக்கு, போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யன் எடுக்க போகிறாங்க. அந்த டைமில் விஷால் வந்து காரில் அப்படியே சத்யனை இடிச்சிட்றாங்க. இதை வெளியே இருக்கிற ஒரு ஆள் பார்த்துட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே சொல்ல, மீரா, சீதா, ராம் எல்லாரும் பதறி போய் ஓடுறாங்க. பின்னாடியே மகா அர்ச்சனா சேது எல்லாருமே போகிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.